கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையில் பங்கெடுக்கும்படியே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே நான் மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயம் கனிந்த இன்ப ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அப்படி அருகாமையில் உள்ளவங்களுக்கு ஒரு கைகளை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்களா? ஓகே. தேவன் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரங்களும் நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வராங்க. இந்த வார தேவ செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் அமர்ந்து ஜெபித்திருந்தேன். கடந்த வாரத்திலே 3 பேரை டாபிக் போட்டிருந்தேன். சீமேயி, லாபான், யாருங்க மற்றொரு நபர் ஞாபகம் இருக்குதுங்களா? பிழையாம். அதை பேசணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். தேவன் கடந்த வாரத்தில் நடந்த சில நிகழ்வுகளை எனக்கு நினைவுபடுத்தி ஆண்டவர் இன்னைக்கு உலகில் நடைபெறுகிற ஒரு முக்கியமான செய்தியை என் சபைக்கு கொடுக்கணும், அந்த முக்கியமான காரியத்தை ஒவ்வொரு செவன்த் அட்வென்டிஸ்டுகளும் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாரத்தை தேவனுடைய இருதயத்தில் ஏற்படுத்தினபடியினால் ஒரு மிக முக்கியமான உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு தூதோடு கூட உங்களுக்கு முன்பதாக நிற்கும்படியான பாக்கியத்தை தேவன் அடியனுக்கு கொடுத்துருக்குறாங்க. பரலோக தேவனுடைய பாரம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலே வெளிப்படும்படியாய் ஒரு சிறு ஜபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உங்கள் விருப்பம், உங்கள் சித்தம், உங்கள் பாரமே இந்த தெய்வீக ஆராதனையில் வெளிப்பட வேண்டும் தகப்பனே. என் அன்பு ஆண்டவரே, எங்கள் சித்தம் எங்கள் விருப்பம் ஒன்றும் இல்லை ஐயா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த தனித்துவமான செய்தி என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, கடந்த வாரத்தில் ஜெபித்தோம். நாட்டுக்கு நாடு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற காரியத்தை நம்ம எல்லோருமே செய்திகளின் மூலமாய் நாளுக்கு நாள் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் துவங்கின அந்த யுத்தம் கடைசியாக அமெரிக்கா உள்ள வந்து அந்த யுத்தம் ஒவ்வொரு நாட்டையும் பாதித்து அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு இன்னைக்கு உலகம் ஒரு யுத்தமயமான காலத்தில் இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுதுங்க. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நம்ம எல்லோருமே பலவிதமான காரியங்கள் சிந்திப்பது உண்டு. நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிற நேரங்களில் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக எனக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது என் ஃபோனில் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த யுத்தத்தை பற்றிற்கான செய்தி தான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. என் மனசுலேயும் ஒரு பாரம் இருந்துச்சு. ஐயோ, இப்படி யுத்தம் வந்துருச்சே, இந்த யுத்தம் எனக்கு சொல்லிக் கொடுக்குற செய்தி என்ன? இந்த யுத்தம் எதை எனக்கு வெளிப்படுத்த போகிறது? இந்த யுத்தத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் என்னை சிந்திக்கும்படியாக வழி நடத்தினாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு படிக்க போகிற சத்தியத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, யுத்தமும் யுத்தங்களின் பின்னணியும். இந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது பாருங்க, அதை எல்லோரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மீதமான திருச்சபையின் பிள்ளைகளும் இந்த காரியத்தை அறியாமல் நாம் இருக்கக்கூடாது என்ற காரியத்திற்காகவே இந்த சத்தியத்தோடு நான் உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். சமீப காலத்தில் இந்த யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சீஷர்கள் இயேசுவோடு அந்த ஒலிவ மலையில் தனித்திருக்கும் பொழுது அவங்க கேட்ட கேள்வி எல்லாருக்குமே நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம், அந்த 24வது அதிகாரத்தில் வசனம் நான் 1 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நான் இன்னொரு வார்த்தையை போட்ட மெய்யாகவே. ஏன் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லியிருக்கிறேன். 3வது வாக்கியத்தை பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில்
சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அங்க சீஷர்கள் வந்து கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடையாளம் என்னவென்று கேட்ட மாத்திரத்தில் கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும், அதுதான் மத்திய 24வது அதிகாரம். ஆனா பாருங்க, நம்ம காலத்தில் நடைபெறுகிற ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பற்றி வேதம் சொல்லுது. அதே 24வது அதிகாரத்தில் வசனம் 6 நான் வாசிக்கிறேன். வஞ்சனை அப்படின்ற விஷயத்தை தேவன் முதலாவது சொல்றாரு. அது பிற்காலங்களில் வரும்போது படிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கேள்வி, எத்தனை பேர் இன்னைக்கு நாடுகளில் நடக்கிற அந்த யுத்தத்தை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எத்தனை பேருடைய மனசு கஷ்டப்பட்டுச்சு? ஐயையோ, யுத்தம் இப்படி நடந்துகிட்டு இருக்குதே, என்ன நடக்க போகுது அடுத்தது, இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் ஒருவேளை கலைஞர்கள். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் அடுத்த வார்த்தையை கவனிங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்க, இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாங்க. என்ன கருத்தை சொன்னாங்க அப்படின்னா, பாஸ்டர், உலகத்துக்கு முடிவு சீக்கிரம் வரப்போகுது. ஏங்க, பாருங்க யுத்தம் தொடங்கிடுச்சு. சரி, யுத்தம் நடந்தா என்ன, உங்களுக்கு தெரியாதா? இந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்க போகிறது. அந்த சம்பவம் எது அப்படின்னா, நேஷனல் சண்டேலா, அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சீக்கிரம் வரப்போகுது. அது வந்துடுச்சுன்னா உலகம் முடிஞ்சிடும். 2 நபர்கள் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் நாங்கள் கேள்விப்படுகிறோம், கேள்விப்படுகிறதுனால உலக முடிவுக்கு வந்து விடுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேங்க. பாருங்க, இந்த யுத்தம் என்பது இதுக்கு முன்னாடி பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல நாடுகள் யுத்தத்தில் இருந்தாங்க. ரஷ்யாவுடைய யுத்தத்தை கேள்விப்பட்டோம். அந்த யுத்தத்தை கேள்விப்படும் போதும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தினுடைய முடிவு எது அப்படின்னா சண்டேலா அப்படின்னு சொன்னாங்க. இதே போல ஒவ்வொரு யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படும் பொழுதும் அவங்க சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னா, சண்டேலா வருது, சண்டேலா வருது, சண்டேலா வருது. இதுதான் எல்லா மக்களுடைய வாயில் வருகிற வார்த்தையாக இருந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் நானும் வந்து அந்த ஒரு சின்ன எச்சரிப்பை நான் சபைக்கு கொடுத்துருந்தேன். இந்த எச்சரிப்புகளை கொடுத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் உட்காந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுறோம், உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இந்த யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் பொழுது எங்களுக்கான முடிவு சமீபம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்திலிருந்து என்னப்பா செய்தி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க? யுத்தத்தின் செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம், அந்த யுத்தத்தின் செய்தியிலிருந்து நாங்கள் என்னப்பா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், இந்த யுத்தம் யுத்தம் யுத்தம், ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, இது எல்லாம் உலகத்தில் சம்பவித்ததான் ஆகும். ஆனால் இந்த யுத்தம் ஏன் வருகிறது என்ற காரியத்தை தான் நீ படிச்சு புரிஞ்சுக்கணும்பா. அந்த யுத்தத்திற்கான பின்னணி என்ன, அந்த யுத்தம் எதை கொண்டு வர போகிறது, அந்த யுத்தத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த யுத்தம் வருகிற பொழுதெல்லாம் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கிறது அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைக்கிறாருங்க. முதல் காரியம், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் போது நாம் முதலாவது நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார், அவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது என்ற காரியத்தை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை தாண்டி பாருங்க, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த யுத்தத்தில் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் எரேமியா புத்தகத்தில் இருக்கிற அந்த ஏலாமின் தேசம் தான் ஈராக்கு இப்போ இஸ்ரேல் கிட்ட மோதுது. இஸ்ரேல் என்ன செய்ய போகுது அப்படின்னா, அந்த ஈரானை முழுவதும் அழிக்க போகுது, தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவோ நிறைவேறின அந்த ஏலாமின் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்து பேசுகிறாங்க. அதை தாண்டி எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்கிற 37 - 39 வசனம் வரைக்கிற தீர்க்க தரிசனங்களை விளக்கி பாரு, கோகு மாகு எல்லாம் இவங்க தான் வந்தாச்சு, முடிவு சமீபம் அப்படின்னு சொல்லி, ரகசிய வருகை சீக்கிரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மனசில் ஒரு எண்ணம் தோண்டுச்சு, ஆண்டவரே, யுத்தங்களின் செய்திகளை பற்றி கேள்விப்படுறோம், ஆனால்
மீதமான திருச்சபையாக இருக்கிற எங்களுக்கு இந்த யுத்தத்திலிருந்து என்னப்பா சத்தியத்தை கொடுக்க போகிறீங்க? இந்த யுத்தத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சில மிக முக்கியமான பாடங்களை நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட பாடத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். நான் இந்த நாட்டுக்கு நடந்த யுத்தத்தை பற்றி, அரசியலை பற்றி பேச விரும்பலை. இந்த யுத்தத்திற்கு பின்னணி வேதாகமும் ஒரு சத்தியத்தை பேசுது. அந்த சத்தியத்தையே உங்களுக்கு பின்பதாக வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். சமீப காலத்தில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு ஆர்டர் எல்லா நாடுகளுக்கும் போட்டார். என்ன ஆர்டர் அப்படின்னா, எல்லா நாடுகளின் மீதும் நான் 10% வரி என்ன பண்ணுறேன், விதிக்கிறேன். சராசரியா முதல் போடும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் 10%, 15%, 35% அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்தனியான வரிகளை அவர் போட்டிருந்தார். இதை பார்த்த அமெரிக்க தேசனுடைய கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இந்த காரியம் நிறைவேறாது, இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் 15% போடுறார், 10% போடுறார். 10% போட்ட இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த வரியை எங்களால் ஏற்க முடியாது, அதில் ஏற்க முடியாதுன்னு சொன்னதே தான் யார் அப்படின்னா இந்த ஈரான். இந்த ஈரான் அவர் போட்ட வரியை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதனால தான் இந்த யுத்தம், இந்த உலகத்தின் பார்வையில் இந்த யுத்தம் எப்படியா இருக்குது அப்படின்னா, ஆமாம் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், ஈரான் கீழ்ப்படியலை, அதனால இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவருடைய பார்வை இருக்கிறது. ஆனால் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் பார்வையோடு இந்த யுத்தமும் இந்த யுத்தத்துக்கான பின்னணியும் என்னவென்று ஆராய்கிற பொழுது சில மிக முக்கியமான தகவல்கள் இருக்கிறத பார்க்க முடிந்தது. பாருங்களேன், வேதாகமத்தில் எங்கே நீங்கள் எடுத்து வாஸ்து பார்த்தாலும் சரி, ஒரு யுத்தம் நடைபெறுகிறது அப்படின்னா, உதாரணம் எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தினுடைய முடிவு முற்றுகை போடப்பட்டாச்சு. முற்றுகை போடப்பட்டதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேசத்துக்குள்ளாக கொடிய பஞ்சம் உருவாயிடுச்சு. கொடிய பஞ்சம் உருவான சமயத்தில் அந்த ராஜா அந்த வாலில் நடந்து போயிட்டு இருக்கான், சுகத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறான். 2 ஸ்திரீகள் போய் ராஜா கிட்ட பஞ்சாயத்துக்கு நிற்கிறாங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். என்ன பஞ்சாயத்து? இன்னைக்கு என் பிள்ளைய நான் சாப்பிடலாம், உன் பிள்ளைய கூட இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம், என் பிள்ளைய நம்ம நாளைக்கு 2 பேரும் சேர்த்து சாப்பிடலான்னு சொன்னா, ஆனா இவ கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பஞ்சாயத்து போகும்பொழுது அந்த ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜா தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கதறினாரு பாருங்க. எக்ஸாக்ட் பாருங்க, வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் தான் அப்படியே மீண்டும் நடைபெற போகிறது. பிரசங்கி புத்தகத்தில் சொல்லுது, இந்த சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே புதுசாக ஒன்று நடைபெறாது, ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் தான் என்ன பண்ணுதா அப்படின்னா இந்த பூமியில் நடைபெற போகிறது. அப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடக்கிறது. இந்த யுத்தங்கள் நடக்கிற பொழுது தேவனுடைய வருகை வெகு சமீபம் என்ற முதல் செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எல்லாம் இந்த உலக காரியங்களை கொஞ்சம் செய்திகளை பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டே இருக்குது, கோல்டு, வெள்ளி, சில்வருடைய விலை அதிகரித்து கொண்டே இருக்கு. நம்ம நாட்டினுடைய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்போ இதனுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னா பாருங்க, இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. இந்த உலகம் அந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பதனால நமக்கு என்னங்க? அந்த பொருளாதார வீழ்ச்சி வந்தா நமக்கு என்ன பிரச்சனை? செவன்த் அட்வென்டிஸ்டா இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்தா என்ன, வரலாம் என்ன, அது வரப்போகுது, அது போக போகுது, விலைவாசி ஏறும்போது சம்பளமும் ஏறப்போகுது, நம்ம அப்படி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை நினைக்கலாங்க. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சி வருது பாருங்க, இந்த பொருளாதார வீழ்ச்சி யாரை பிடிக்க போகுது? உலகத்தின் மக்களுடைய பார்வையில் அது வெவ்வேறாக இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சியினுடைய பின்புலம் என்ன? பொருளாதார தடை வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப், நம்ம இந்தியாவுடைய சூழ்நிலை, கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு யார்கிட்ட நம்ம பர்மிஷனுக்கு போகிறாங்க? பார்த்தீங்களா? யாராவது யார்கிட்டங்க பர்மிஷனு? ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன். மோடி கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு? ட்ரம்ப் கிட்ட கேட்குறாரு. என்ன நடக்குது? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறது. தானியேல் 12வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நெருங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், எல்லா நாடுகளும் ஒரு குடையின் கீழே வரும்னு சொன்னாங்க பாருங்க.
அந்த ஒரு குடையின் கீழே வந்து தான் நாம் எதிர்பார்க்கிற சில சம்பவங்கள் நடைபெற போகுதுன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள் நடக்க 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 இந்த நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போய்கிட்டு இருக்குது. பொருளாதார வீழ்ச்சி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. நான் அந்த சம்பவத்தை வாசித்து ஒரு கருத்தை சொல்லி சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் நடைபெற போகிற சம்பவம் என்ன? யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தினால ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுக்கப்படுகிற அந்த பரிமாற்றங்கள் தடுக்கப்படுகிறது. அந்த பொருள் பரிமாற்றங்கள் தடுக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரத்தினுடைய காரியம் அப்படியே விழுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் வரக்கூடிய காலங்கள் நடக்க போகிறது. இப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சி என்ன செய்யும்? அந்த பொருளாதார வீழ்ச்சி ஒரு நாடு சந்திக்குது அப்படின்னா அதனுடைய நிலை என்ன? ஆமோஸின் புத்தகம் ரொம்ப நேர்த்தியாக பாருங்க. இந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த தீர்க்க தரிசனத்தை எவ்வளவாய் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. பொருளாதார தடை, பொருளாதார வீழ்ச்சி ஏன் வந்து கொண்டிருக்கிறது? யுத்தத்தினுடைய முடிவு பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா அந்த பொருளாதார வீழ்ச்சி என்ன செய்யும்? யாருக்கு அது பெரிய ஆபத்து? ஆமோஸ் 8வது அதிகாரம் வசனம் 4 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனியுங்க. என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்க, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்கிறவர்களே, இதை கேளுங்கள். பாருங்க, வசனம் 4-5 தான் விஷயம் இருக்குது. பொருளாதார தடை வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண. முதல் காரியம், பொருளாதாரம் வந்துச்சு அப்படின்னா, பொருளாதார தடை வந்துச்சு அப்படின்னா தேசத்தில் சிறுமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவன் நிலைமை என்னங்க? அழிவு தானே. இப்போ அடுத்த வார்த்தையை கவனிங்க. சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து. மரக்காலை குறைத்தனா என்ன அர்த்தம்? மரக்கால் என்னங்க கிடைக்கும்? தானியம் கிடைக்கும். மரக்காலுடைய அளவை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, பணத்தினுடைய விலையை அதிகமாக்கிடுறாங்க, பொருளையும் குறைச்சிடுறாங்க. எப்படி குறைக்கிறாங்க? வசனம் சொல்லுது, கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிங்க. யாரோடு இது சம்பந்தப்படுது என்பதை வசனம் சொல்லுது. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையிலே திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்கிறவர்களே. இப்ப இந்த பொருளாதார தடை வருது பாருங்க. இந்த பொருளாதார தடை வரும்போது யாரோ காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடுதான். அந்த எண்ணம் என்ன தெரியுங்களா? எப்படா ஓய்வு நாள் முடியும்? ஏன் ஓய்வு நாள் முடிஞ்சா என்ன நடக்கும்? அப்ப ஓய்வு நாள் எப்பொழுது முடியும்னு காத்திருக்கிறாங்களாம். ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறவங்க எதுக்காக காத்திருக்கிறாங்க? வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையில் திறக்கத்தக்கதாக ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று சொல்கிறவர்களே, இதை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்கிறவனை தவிர வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு தடை செய்கிற காலம் வருகிறதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. இந்த யுத்தத்தை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பொருளாதார வீழ்ச்சி உலகத்துக்குள்ள வரப்போகுது. பொருளாதார வீழ்ச்சி வரும்போது உலகத்தில் பஞ்சம் அதிகரிக்கும். பஞ்சம் அதிகரிக்கும் பொழுது தானியத்தினுடைய நிலை குறையும், சேக்கலுடைய நிலை அதிகமாகும். இப்ப கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களாம்? ஐயையோ தானியம் விற்று போயிடுமோ, ஐயையோ தானியம் விற்று போயிடுமோ, நான் என்ன செய்வேன்? எப்போ இந்த ஓய்வு நாள் முடியும்? நீங்க இந்த காரியத்தை கொஞ்சம் ஆவியானவர் சிந்தையோடு யோசித்து பாருங்க.
யாரை ஒழிப்பதற்காக இந்த பொருளாதார தடை நெருங்கி கொண்டிருக்குதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது அப்படின்னா, தேசத்தில் உள்ள எளியவர்களை ஒழிக்கணும், அவர்களை விழுங்கி போடணும், அது எல்லாம் சரிதான். ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் இதுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழப்பன்னு சொல்கிறாங்களாம். அந்த இழக்கிறவங்களை எப்படியெல்லாம் சிறைபிடிப்பதற்கு காரணமாய் வருகிறது அப்படின்னா, அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதார தடை. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் ரொம்ப கவனத்தோடு கவனிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். பாருங்கள், என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது அப்படின்ற காரியத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். வசனம் 13வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். வசனத்தை வாசிப்போம். வசனம் 12லிருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியையும் பெரிய அற்புதங்களையும் நடப்பித்து மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களையும் செய்யும்படியும் தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினால பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வசனம் 17 வாசிக்கிற கவனிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, அது ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்தியாவில் இருக்கிறேன், எனக்கு சமாதானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அங்க தொடங்கி இருக்கிற யுத்தம் எங்க வந்து முடிய போகுது அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் யுத்தம் கடந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா, பொருளாதார வீழ்ச்சி. இப்ப இந்த பொருளாதார வீழ்ச்சி வரும் பொழுது என்ன நடக்கும்? செவன்த் அட்வென்டிஸ்டுகளுக்கு என்ன பாடம்? அந்த பொருளாதார வீழ்ச்சி வரும்போது இங்க தானியத்தின் அளவை குறைக்கிறாங்க, சேக்கல் நிறைய அதிகமாக்குறாங்க. இப்ப தானியத்தின் அளவை குறைச்சி சேக்கல் நிறைய அதிகமாக்கி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இந்த முத்திரையை தரித்து கொண்ட அப்படின்னா நீ வாங்க முடியும், விற்க முடியும். ஒருவேளை இந்த முத்திரையை நீ தரித்து கொள்ளாமல் போன அப்படின்னா உன்னால வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. பொருளாதார தடையை கொண்டு வருவதற்கான நோக்கம் உலகத்தாருக்கு வேற பார்வையாக இருக்கலாம். ஆனால் உண்மையான பொருளாதார தடையை கொண்டு வருவது யாருக்கு தெரியுங்களா ஆபத்து? அதுதான் ஆமோஸ் புத்தகத்தில் வாசித்தோம். எப்பொழுது ஓய்வு நாள் முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களே கேளுங்கள். ஓய்வு நாள் முடிஞ்சா என்ன? எப்போ ஓய்வு நாள் முடியும், எப்போ போய் தானியத்தை வாங்கலாம். அப்போ என்ன திட்டம் நடக்குது இந்த உலகத்தில்? நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கிற செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. யுத்தத்தை நீ வெறும் யுத்தமா பார்க்காதப்பா, இந்த யுத்தத்திற்கு பின்னாடி ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னா அது யாரை சிறைப்பிடிக்க தெரியுமா? ஏதோ எளியவனை விழுங்க, அவனை சாமானியனை அவனை துளைத்து கட்ட மாத்திரம் இல்லை. அந்த பொருளாதார தடை வருகிறதே யாருக்காக அப்படின்னா மீதமானவர்களுக்காக, செவன்த் அட்வென்டிஸ்டுகளுக்காக. ஏன்? மிருகத்தின் முத்திரையை வணங்கினாதான், அந்த மிருகத்தின் முத்திரையை தரிச்சுக்கிட்டாதான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்தில், பூமியில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு. அந்த பூமி மிருகம் யார் நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாருங்க அந்த மிருகம்? யாருங்க அந்த மிருகம்? அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா தானே அந்த மிருகம். இப்போ அந்த மிருகம் யாரை கொண்டு வர போகுது? சின்ன ராஜாவை கொண்டு வர போகுது. இப்போ அவங்களுடைய இயக்கத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. மற்றொரு 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இந்த கொரோனா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? இந்த கொரோனா என்ற பிரச்சனை வருகிற பொழுது உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் யாரோ ஏதோ கருத்து சொன்னாங்க. ஆனால் ஒரு நபர் தெளிவான கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்ன தெரியுங்களா? கொரோனா என்ற ஒரு வியாதி வருது, இதனால் அநேக பேர் கொல்லப்பட போகிறாங்க, அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா எது அவசியம் தெரியுங்களா? வேக்சின் அவசியம் அப்படின்னு சொன்னார். வேக்சின் அவசியம்னு சொன்னவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? கொரோனா ஒரு அலையோடலாம் நின்றாது, கொரோனா 3 அலைகளை கொண்டு வரும், 3 அலைகளோடு கொரோனா முடியும்னு சொன்னார். பாருங்க,
எத்தனை அலை முடிஞ்சிருக்கு தெரியுங்களா? கொரோனாவுக்கு எத்தனை நாளாக முடிஞ்சிருக்குது? யாராவது சொல்ல முடியுங்களா? எத்தனை நாளாக கொரோனா முடிஞ்சிருக்குது? 2 அலை முடிஞ்சிருக்குது. 3வது அலை வருமாங்க? என்ன நினைக்கிறீங்க? 3வது அலை வருமா? ஒரு பிக்சர் போடுறேன், பார்க்குறீங்களா? நம்ம இந்த பிக்சரை கொஞ்சம் போடுங்கப்பா. இவர் யார் தெரியுங்களா? பில்கேட்ஸ். இவருக்கும் கொரோனாவுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பில்கேட்ஸ் எச்சரிக்கிறாராம். என்ன எச்சரிக்கிறாரு? we are not ready for the next pandemic. அடுத்த அலை வரப்போகிறது, அடுத்த பிரச்சனை வரப்போகிறது. ஆனா மக்கள் யாருமே ஆயத்தமா இல்லையே. இவர் யாருங்க அதை சொல்றதுக்கு? என்னங்க நடக்குது உலகத்துல? கொரோனா ஏதோ சீனாவிலிருந்து தாவி வந்துருச்சுல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ அங்கிருந்து தாவி ஒவ்வொரு நாடா பாதிச்சு அங்கிருந்து நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்தான், இந்தியாவில் கொரோனா வந்துருச்சுல நம்ம நினைச்சோம். ஆனா இவர் சொல்றாரு, ஏற்கனவே 3 அலை வரும்னு சொன்னவர் இவர் தான். வீடியோ இருக்குது, வேணா அனுப்பி விடுறேன் பாருங்க. 3 அலை வரும்னு சொன்னவர் இவர் தான். அந்த அலையிலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா வேக்சின் போடணும்னு சொன்னவர் இவர் தான். இப்போ 3வது சொல்றாரு, மக்கள் 3வது அலைக்கு ஆயத்தமா இல்லைன்றார். சரிங்க, 3வது அலை வந்தால் என்னங்க நடக்கும்? 3வது அலை வந்தால் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிறதுல பாதி கொடுக்கல் வாங்க வரவு ஸ்டாப் பண்ணப்படுகிறது. இப்போ விலை அதிகரிக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கும். இதோட சேர்ந்து கொரோனா வந்துடுது. கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா இன்னும் பொருளாதார தடையினுடைய வீழ்ச்சி அதிகரிக்குமா குறையுமா? எப்படி லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்துடும். இப்போ தான் கொண்டு வருவாங்க, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு தடை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா இயல்பாக போய்கிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு தானே பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தலைவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க அடுத்த பேண்டமிக்கு. இந்த சத்தியத்தை நான் படித்த போது புரிந்து கொண்ட விஷயம், ஒரு புறம் இயேசுவினுடைய 2ஆம் வருகை இவ்வளோ சமீபம் ஆண்டவர் சொன்ன அந்த அடையாளங்களை பார்க்குறோம். அதே போல எப்படா மிருகத்தின் முத்திரை வரும், அந்த மிருகத்தின் முத்திரை எதடா கொண்டு வரப்போகுது அப்படின்னா, அந்த மிருகத்தின் முத்திரை பொருளாதார தடையை கொண்டு வரப்போகுது. பொருளாதார தடையை கொண்டு வந்து வாங்கவும் விற்கவும் கூடாதபடி ஒரு காலத்தை செய்து, அது வாங்கவும் விற்கவும் கூடாதபடி காலத்தை செய்து அப்படின்னா, அந்த வாங்கவும் விற்கவும் கூடாதபடி காலத்தில் நாம் பிழைப்பதற்காக நம்ம என்ன ஆயத்தத்தை வச்சிருக்கிறோம்? பில்கேட்ஸ் யாருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு? வேக்சினை ரெடி பண்ணி கொடுத்தவரே அவர் தான், பில்லினியர். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாராவது பார்த்தீங்களா அதை? அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் சம்மந்தப்பட்டவங்களாம் யார் தெரியுங்களா? பில்கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே. உலகம் இவர்களுக்கு வச்சிருக்கிற பேர் இலுமினாட்டி. பைபிள் சொல்லுது மிருகத்தின் முத்திரைன்னு சொல்லுது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அழிவு எப்பொழுது வரும்? ஆண்டவர் சொன்னாரு, சடுதியாய் வரும். நோவாவுடைய காலத்தில் இயல்பான வாழ்க்கை, பெண் கொடுத்தாங்க, பெண் எடுத்தாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, எல்லாம் இயல்பா போய்கிட்டே இருந்துச்சு. அந்த இயல்பாய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில சடார்னு அழிவு வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பா இது எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெற போகுதுப்பா. பொருளாதார தடைக்கு நீ ரெடி ஆயிட்டியா? இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்ன ஆயத்தம் உங்ககிட்ட? வாங்கவும் விற்கவும் கூடாதபடி காலம் வருது, நான் சத்தியத்துக்காக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீ நிற்பதற்கான ஆயத்தம் உனக்குள்ளாக இருக்கிறதா? இது ஒரு பிரச்சனைங்க. இதனுடைய 2வது பிரச்சனை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எனக்கு 2 நபர் ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஒரு நபர் தான் ஃபோன் பண்ண விஷயத்த சொன்னேன். 2வது நபர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? பாஸ்டர் சண்டேலாம் வருது பாஸ்டர், முடிஞ்சது பாஸ்டர், காலமே இல்லை, என்ன செய்ய போறோம் தெரியலையே, ஐயோ என் குடும்பத்துக்கிட்ட நான் போய் சொல்லணும், எங்க போய் சொல்லணும், அங்க போய் சொல்லணும், சண்டேலா சண்டேலா சண்டேலா. நான் நிறுத்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர் உலகத்துக்கு முடிவு எப்பங்க வரும்னு கேட்டேன். அதான் ஆண்டவர் சொன்னாரே, யுத்தம் நடக்குது பாருங்க, யுத்தம் வந்துருச்சுன்னா உலகத்துக்கு முடிவு. உலகத்துக்கு எப்பங்க முடிவு? யுத்தம் நடக்கிறதுனாலயா, கொரோனா வர்றதுனாலயா, இல்ல இந்த பொருளாதார வீழ்ச்சி வர்றதுனால உலகத்துக்கு முடிவா? உலகத்துக்கு எப்பங்க முடிவு? அந்த மத்தேயு 24:14 சொல்லுது,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு. இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்னப்பா யுத்தத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்படுற போல, பொருளாதார தடை வரப்போகுது, ஒன்றும் இல்லையே, மனசு வேதனையா இருக்குதா? நீ ஏன்பா அங்க பார்க்குற? நீ பார்க்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? பரலோகத்தை பாருப்பா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பூலோக தரிசனத்தை காட்டுறதுக்கு முன்னாடி எந்த தரிசனத்தை காட்டுவார்? பரலோக தரிசனத்தை காட்டுவார். ஏன் பரலோக தரிசனத்தை காட்டுவார்? பாரு, எல்லாம் என் கரத்தில் இருக்குது, நீ ஒன்றை குறிச்சும் பயப்படாத. நீ செய்ய வேண்டிய கடமை ஒன்று கொடுத்துக்கிற, அந்த கடமையை மாத்திரம் நீ பாரு, உன் கடமையை மாத்திரம் நீ செய். உன் கடமையை நீ செஞ்ச அப்படின்னா உன்னை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு மீதமான திருச்சபைக்குள்ள ஒரு பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பயங்கரமான பிரச்சனை எந்த வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணாலும் சண்டேலா சண்டேலா சண்டேலா. எச்சரிப்பு கொடுக்கணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பூலோக சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சம்பவத்தை பார்க்கணும்? பரலோக சம்பவத்தெல்லாம் பார்க்கணும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வேலையை முடிக்க போறாரு. அவர் சுத்திகரிப்பின் வேலையை நிறைவு செய்ய போறாரு. அவர் சுத்திகரிப்பின் வேலையை நிறைவு செய்யும் போது அவரோடு சேர்ந்து நானும் சுத்திகரிப்பு அடைந்திருக்கணுமே, அந்த பாரம் நம்ம இருதயத்தில் இருக்குதா? ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க, நான் பரிசுத்தம் உள்ளவனா மாறணும், பின்மாரியின் ஆவியை பெறணும், பின்மாரியின் ஆவியோடு ஒரு பெருத்த ஊழியத்தை செய்யணும், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கப்படணும், அப்பொழுதுதான் முடிவு வரும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி சத்தியத்தை சொல்றதுக்கு ஆயத்தப்படணுமா, இல்ல சண்டேலாவுக்காக ஆயத்தப்படணுமா? எதுங்க முதல் முக்கியம்? சத்தியம் இல்லை. ஆனா மீதமான திருச்சபைக்கு கொஞ்சம் தலைகீழ போய்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஃபோன் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க, சண்டேலா வரப்போகுதாமே, என்ன செய்யறது? நான் இப்போவே அங்கே போயிடுவா இங்கே போயிடுவா, இதான் காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். சண்டேலாவை குறித்த எச்சரிப்பை திருச்சபைக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் யோசித்து பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் சண்டேலாவுக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க அப்படின்னா பரலோகம் போயிட முடியுங்களா? முதலாவது எதுங்க அவசியம்? பரிசுத்தம் அவசியங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறம்பான்னு சொல்கிறார். ஒருவேளைங்க ஆண்டவர் நமக்கென்று என்ன திட்டத்தை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, என்ன நியமனத்தை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரோ, அந்த நியமனத்தை புரிந்து செயல்படக்கூடிய வாழ்க்கையிலவா இந்த காலத்தில் நமக்கு தேவை. பாரம் எல்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், பின்மாரியை பெறணும், நாமும் பரலோகம் போகணும், நம்ம குடும்பத்தை சத்தியத்துக்காக ஆயத்தப்படுத்தணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தை முடிக்கணும். ஊழியத்தின் மீது அல்லவா நம்ம பாரமும் பார்வையும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாரம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒருத்தவன் இந்த பக்கம் ஓடும்போது புலி வருதுன்னு நானா, திரும்ப அந்த பக்கம் ஓடும்போது புலி வருதுன்னு நானா, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லி சொல்லி அந்த ஊரையை என்ன பண்ணிட்டான்? பயங்கரமான பீதியில் வச்சுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சு அது புலி இல்லை பூனை அப்படின்னு தெரிஞ்சான். புலி வரதான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அன்பானவர்களே, நம்ம சண்டேலாவுக்கு ஆயத்தமாகிறத காட்டிலும் சத்தியத்துக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் இதுங்க. சண்டேலா வரதான் போகுது, நீங்கள் தடுத்தாலும் எதிர்த்தாலும் அது வரப்போது வரதான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும்? நான் பரிசுத்தம் உள்ளவனா மாறிட்டேனா, ஆண்டவர் இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த பொறுப்பை நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் இல்லை, அது இல்லவா பிரதானம்? பொருளாதார தடை, பொருளாதார வீழ்ச்சி கண்டிப்பா வரப்போகுது. வாங்கவும் விற்கவும் கூடாதபடி தடை நிச்சயமாய் உலகத்தில் அமல்படுத்த போகிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது நான் கிறிஸ்துவோடனே கூட பரலோகத்துக்கு செல்வதற்கான ஆயத்தமுள்ளவனாய் இங்கேயும் ஆயத்தப்படணும், அதுக்கும் ஆயத்தப்படணும். இப்ப ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஒரு காரியத்தை மட்டும் பிரதானப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? இதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? இந்த உபதேசத்தினுடைய முடிவு ஒரு தவறான வழிநடத்தலுக்கு போய்கிட்டு இருக்குது. ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுங்களா? பா வரதெல்லாம் வரதான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ பூலோக சம்பவத்தையே பார்க்காதப்பா, நீ பயப்படுருவ. பூலோக சம்பவத்தை நீ பார்த்த அப்படின்னா உன் விசுவாசம் உடைஞ்சிடும். நீ பூலோக சம்பவத்தை மட்டும் மனசில் வச்ச அப்படின்னா நிச்சயமாய் உன் விசுவாசத்தை இழக்க வேண்டிய காலம் வரும். என்ன செய்யறது ஆண்டவரே? பரலோகத்தை கொஞ்சம் பாருப்பா, ஆசரிப்பு கூடாரத்தை பாரு, உனக்காக நான் என்ன செய்துகிட்டு இருக்கிறேன்னு பாரு. நீ இவனுக்காக பயப்படாத,
இவனை முடித்து கட்டுவதே என் வேலை தான். நீ யாரை பார்க்கணும்னா என்ன பார்க்கணும். இந்த காலத்தில் சத்தியம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த காலத்தில் நாமும் நம் குடும்பமும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் ஆயத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா நேற்று வாசிச்சோம் 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிச்சோம். ஞாபகம் இருக்குதுங்களா என்ன வசனம்னு? இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவரை தரிசிக்கணும்னு விருப்பப்படுற நாம என்ன செய்யணுமா? கடைசி வசனம் சொல்லுது, நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போமே என்று அறிந்திருக்கிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அவருக்கு ஒப்பாய் நம்ம மாறிவிட்டோம். உலகத்தில் நடைபெறுகிற பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனா முடிவு உடனே வராது. முடிவை கொடுக்கிறதே யார் தெரியுமாப்பா? நீ தாண்டா உலகத்துக்கு முடிவே கொடுக்கணும். உலகத்துக்கு முடிவை கொடுக்க வேண்டிய நீ இவ்வளோ பயத்தோடு, இவ்வளோ வேதனையோடு, இவ்வளோ காரியங்களோடு நீ இருப்ப அப்படின்னா அப்போ உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் யாருன்னு கேட்கிறார் ஆண்டவர். மற்ற நம்பரையாங்க கை காட்ட முடியும்? அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திற்கான பின்னணி என்ன என்பதை நான் சொல்லிட்டேன். அந்த சம்பவம் உலகத்தில் நடைபெறதான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வரும்போது வரட்டுங்க. நான் ஆயத்தம் இல்லாம, நான் பரிசுத்தம் இல்லாம சண்டேலா வந்தா என்ன, மண்டேலா வந்தா என்ன, எது வந்தா என்ன? நான் ஆயத்தமா இருக்கிறதுலவா எனக்கு பிரதானம். ஒருவேளை சண்டேலா வருது, அந்த சண்டேலாவில் நான் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா தேவன் மீது நான் கொண்டிருக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கணுமே. அந்த விசுவாசம் உடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, சத்தியத்துக்காக எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டாலும் நான் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையோடு நான் வந்துட்டேன்னா, இன்னைக்கு சபையிலே நிலைத்து நிற்க முடியாத எனக்கு சண்டேலா என்னங்க? சத்தியத்தில் நிலைத்து நிற்பது அல்லவா இப்ப இருக்கிற காரியம். அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ரொம்ப குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் நாம் பரலோகத்தை முதலாவது பார்க்கணும், மற்றது பூலோகத்தை பார்க்கணும். பரலோகத்தை பார்க்காம வெறும் பூலோகத்தையே நம்ம நோக்கி கொண்டிருப்போம் அப்படின்னா பயமும் கலக்கமும் அங்கே ஆயத்தம் இல்லாத நிலை மாத்திரம்தான் இருக்கும். ஒருவேளை பரலோகத்தை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாய் வரக்கூடிய காலங்கள் நம்மால் ஆயத்தப்பட முடியும். அன்பு தெய்வம் இந்த எச்சரிப்பின் செய்தி நம்முடைய திருச்சபை கொடுப்பதற்கான நோக்கம், வரதெல்லாம் நடக்க தான் போகுது பாச, இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனால் முடிவு உடனே வராது. முடிவு வரணும் அப்படின்னா முடிவு யாருடைய கருத்தில் இருக்குது? நம்முடைய கருத்தில் இருக்குது. உலகத்துக்கு முடிவை கொண்டு வர போறதே நாம தான். நம்ம தான் முடிவை கொண்டு வர போறோம் அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கலக்கம்? ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு கடமை, நீ ஊழியத்தை செய், உன்னை நான் பாதுகாத்துக்குவேன். உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீ செய், நான் உன்னை பாதுகாத்துக்குவேன். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றது. எத்தனையோ வேதாகமத்தின் உதாரணங்களை பார்க்க முடியும். எலியா ஆகாப்புடைய கோர்ட்ல போய் நிற்கிறாரு. ஆகாப்புக்கு விரோதமா சொல்லிட்டாரு. எசபேல் எலியாவை கொன்றுவன்னு சொன்னாங்க. ஆண்டவர் எசபேல் கையில் ஆண்டவர் எலியா ஒப்பு கொடுத்துட்டாரா? இல்லை இல்லை. அந்த எலியாவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தாரு, இருப்பிடத்தை கொடுத்தாரு, எல்லா காரியங்களும் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? அவனுக்கு ஏற்ற நேரம் வருகிற பொழுது அவன் மரணத்தை ருசி பாராதபடி அவனை மறுரூபப்படுத்தினாரா இல்லையா? அவரை கொண்டு போறதுக்கு அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்துச்சா இல்லையா? அதே காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆயத்தமாகும். உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள்லாம் நடக்க போகிறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் உற்று நோக்கி பார்க்க வேண்டியது, சத்தியத்தினால் நான் மாற்றப்பட்டிருக்கிறேனா, என் குடும்பம் மாற்றப்பட்டிருக்கிறதா, என் சபை மாற்றப்பட்டிருக்கிறதா, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்னிடத்தில் இருக்குது. அதை தான் நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியம் அதுதான். இன்னைக்கு சண்டேலா அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதை பிரதானப்படுத்துறான். நடக்க வேண்டியது, நான் இல்லைன்னு சொல்ல, அது சம்பவிக்கும். ஆனால் அதை பிரதானப்படுத்தி அவன் எதிரிங்களை குலைக்கிறான், ஊழியத்தினுடைய போக்க குறைக்கிறான். சண்டேலா வருது, அதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னும் போது எத்தனை பேர் சத்தியத்துக்கு சொல்லணும்னு ஆயத்தமாவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சாத்தான் இப்படியும் சில நேரங்களில் நம்மளுடைய டைரக்ஷனை திருப்புறான். சில வேலைகள் நம்மளை அடிக்க முடியல அப்படின்னா அவன் என்ன பண்ணினா நம்மளை திருப்பி விட்டுறான். அந்த திருப்புகிற காரியத்தில் ஒன்று எது அப்படின்னா இந்த பிரச்சனை. இது நடக்க தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நடக்கிற பொழுது நடக்கட்டும். இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நீங்களும் நான் உண்மையுத்தமாக செய்யும் போது பரலோகத்தின் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமே.